அப்படியே ஸ்போர்ட்ஸ் அகாடமியை சேர்ந்த நண்பர்கள் விரைந்து ஆடுகளை விரடேற்க செல்லுமாறு கேட்டுக்கொள்கிறோம். கால்கட்ட போட்டி முடிந்த பிறகு விழா கமிட்டியுடன் ஆலோசனைப்படி இன்று அரையிறுதி போட்டியா இல்லை நாளை அரையிறுதி போட்டியா என்று விழா கமிட்டி நேரம் காலம் கருதி முடிவெடுக்கப்படும் என்பதை நடுவரின் தீர்ப்பே இறுதியானது. முடிந்த பிறகு கால்கட்ட போட்டி முடிந்த பிறகு விழா கமிட்டி முடிவெடுக்கும். நேரம் காலம் கருதி அரையிறுதி போட்டி இன்றா இல்லை நாளையா இது முடிந்த பிறகு அடுத்து விளையாடக்கூடிய அணிகள் அழைத்த மறுகணமே விரைந்து ஆடுகளும் வருமாறு கேட்டுக்கொள்கிறோம். காலதாமதம் கருதி அழைத்த மறுகணமே விரைந்து ஆடுகளும் வருமாறு கேட்டுக்கொள்கிறோம். களம் ஒன்றில் அடுத்து விளையாடக்கூடிய அணிகளான தெலுங்குபாளையம் எஸ்எஸ் களம் ஒன்றில் அபிஷியல் டைம் அவுட். களம் ஒன்றில் கண்ணாரப்பளை 5 குறிச்சி 4.
சபரி கொஞ்சம் வாங்க. அவங்க சீஃப் கெஸ்ட் வந்து ஸ்பான்சரோட அமௌண்ட் தராங்க. ஒரு களம் ஒன்றில் கண்ணாரம்பாளையம் அணியின் எண்ணிக்கை 6. சரிண்ணா குறிச்சி 6, கண்ணாரம்பாளையம் 5. இப்படி ஏற்று வருகை தந்த இந்த போட்டியை காண்பதற்கு வருகை தந்துள்ள திரு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தைச் சேர்ந்த 80வது டிவிஷன் துணை செயலாளர் அண்ணன் மணியன் அவர்களுக்கு இப்பொழுது திரு சந்தாஜி அவர்கள் பொன்னடை போற்றி மரியாதை கொடுத்துள்ளார். இப்பொழுது எங்களுக்கு அன்பளிப்பும் ஆதரவும் அன்பும் ஏற்று வழங்கிக் கொண்டிருக்கும் அண்ணன் மணியன் அவர்கள் பொன்னடை போட்டி கௌரவப்படுத்துகிறார். சபரி ஆட்டோ கன்சல்டிங் உரிமையாளர் அண்ணன் மணியன் அவர்களுக்கு எங்களுடைய ஸ்போர்ட்ஸ் அகாடமியை சேர்ந்த நாகராஜ் அவர்கள் பொன்னடை போட்டி மரியாதை கொடுத்துவார். களம் ஒன்றில் தேர்ரை காலமிரண்டில் இளைஞர்கள் 2 வெற்றி புள்ளிகளும் அதை எதிர்த்து விளையாடும் சுகுணா காலேஜ் 4 வெற்றி புள்ளிகள். எங்கள் அழைப்பை ஏற்று எங்களுக்கு அன்பளிப்பு வழங்கிய திரு விக்னேஷ் அவர்களை விழாமணிக்கு வருக வருக என்று அப்படியே களம் ஒன்றில் கொடுங்க. வெற்றி பெற்றவர் கூட இருவரும் போட்டிகளில் வெற்றி பெற வாழ்த்தி வெள்ளலூர் அணியினருக்கு இப்பொழுது கால்கட்ட பரிசு வழங்கப்பட உள்ளது. ஆகவே வெள்ளலூர் அணியைச் சேர்ந்த கேப்டன் விழாமடைக்கு கேப்டன் பிளேயர்ஸ் யார் இருந்தாலும் தெரியுங்க, அந்த விழாமடைக்கு அன்போடு அழைக்கப்படும். களமிரண்டில் அரவிந்த் குமார் எங்கிருந்தாலும் விரைந்து ஆடுகளம் ஒன்றிற்கு வருமாறு கேட்டுக்கொள்கிறோம். களம் ஒன்றில் அடுத்ததாக ஆட இருக்கும் அணியினர் திருக்குப்பாளையம், அதை எதிர்த்து ஆட இருக்கும் அணியினர் தேக்கப்பட்டி. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தைச் சேர்ந்த 80வது டிவிஷன் துணை செயலாளர் அண்ணன் மணிகண்டன் அண்ணன் அவர்கள் இப்பொழுது கால்கட்ட பரிசுகளை வழங்க உள்ளார். களம் ஒன்றில் குறிச்சி அணியின் எண்ணிக்கை 7, அதனை எதிர்த்து விளையாடும் கண்ணாரம்பாளையம் அணியின் எண்ணிக்கை 6. அடுத்து விளையாடக்கூடிய அணிகளான கால்கட்ட பரிசு இப்பொழுது வெள்ளலூர் அணிக்காக தங்களது அணிகள் விழாமடை காலிறுதி வரை வந்து வெற்றி வாய்ப்பை தவறிவிட்டாலும் கூட இனிவரும் போட்டிகளில் வெற்றி பெற வாழ்த்தி அந்த அணிக்கு இப்பொழுது கால்கட்ட பரிசு வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றுக் கொண்டுள்ளது. அடுத்து களம் ஒன்றில் விளையாடக்கூடிய அணிகள் அழைத்த மறுகணமே விரைந்து ஆடுகளம் ஒன்றிற்கு வருமாறு கேட்கொள்கிறோம். அழைத்த மறுகணமே விரைந்து ஆடுகளம் வருமாறு கேட்கொள்கிறோம். காலதாமதம் கருதி வரவேற்கிறோம். இப்பொழுது பரிசு சாந்தி செராமிக் உரிமையாளர் அண்ணன் சரவணன் அவர்கள் பரிசு தொகையினை கால்கட்ட பரிசு தொகையினை வழங்கிக் கொண்டுள்ளார்.
இனி வரும் போட்டிகளில் இந்த கால்கட்ட சுற்று முடிந்ததுக்கு அப்புறம் நேரம் காலம் கருதி அரையிறுதி இன்றா நாளையா என்று விழா கமிட்டி முடிவெடுத்த பிறகு அரையிறுதி போட்டி நடைபெறும். நேரம் காலம் கருதி அரையிறுதி போட்டி இறுதி போட்டி இன்றா நாளையா? இன்றாய் 12 மணி ஆயிரம். களம் ஒன்றில் லைனா பேர் தம்பி டேய் இங்க பாருப்பா கரெக்டா நில்லு. ஓகே உருளைக்கிழங்கு மூட்டை ஐந்து வெற்றி புள்ளிகளும் 4 வெற்றி புள்ளிகளும் தயாரிக் கொண்டிருக்கின்றன. ஆடுகளம் ஒன்றில் அடுத்து விளையாடக்கூடிய அணிகளான தேக்கம்பட்டி அணியினரும் அதனை எதிர்த்து தெலுங்குபாளையம் அணியினர் அழைத்த மறுகணமே ஆடுகளம் மறுபடி கேட்டுக்கொள்கிறோம். களம் ஒன்றில் அடுத்து விளையாடக்கூடிய அணிகளான தேக்கம்பட்டி வெர்சஸ் தெலுங்குபாளையம் அழைத்த மறுகணமே விரைந்து ஆடுகளம் ஒன்றிற்கு வருமாறு கேட்டுக்கொள்கிறோம். ஆனால் காலத்தாமதம் மருதி விரைந்து ஆடுகளம் வருமாறு கேட்டுக்கொள்கிறோம். கொஞ்சம் சீக்கிரம் வாங்கினா மேட்ச் முடிய போகுது. அழைத்த மறுகணமே விரைந்து ஆடுகளம் வருமாறு கேட்டுக்கொள்கிறோம். ரொம்ப நன்றினா வந்ததுக்கு. ஓகே அரவிந்த், ஓகே அரவிந்த். களம் ஒன்றில் அடுத்து விளையாடக்கூடிய அணிகளான தெலுங்குபாளையம் வெர்சஸ் தேக்கம்பட்டி அழைத்த மறுகணமே விரைந்து ஆடுகளம் ஒன்றிற்கு வருமாறு கேட்டுக்கொள்கிறோம். காலதாமதம் கருதி விரைந்து ஆடுகளம் ஒன்றிற்கு வருமாறு கேட்டுக்கொள்கிறோம். ஆனா கொஞ்சம் சீக்கிரம் வந்துடுங்க. களம் ஒன்றில் குறிச்சி அணியின் எண்ணிக்கை 12, அதனை எதிர்த்து விளையாடும் கண்ணாரம்பாளையம் அணியின் எண்ணிக்கை 7. ஃபேவர் ஆஃப் குறிச்சி. குறிச்சி 12. களம் ஒன்றில் செகண்ட் கிரவுண்ட்ல அப்படியே ஸ்கோர் சொல்லுங்க அரவிந்த். களம் ஒன்றில் குறிச்சி அணியின் எண்ணிக்கை 14, கண்ணாரம்பாளையம் அணியின் எண்ணிக்கை 7. கார்த்திக் அவர்களை வருக வருக என வரவேற்கிறோம்.
களம் ஒன்றில் அடுத்து விளையாடக்கூடிய அணிகளான தெலுங்குபாளையம் வெர்சஸ் தேக்கம்பட்டி அணியினர் களம் ஒன்றில் அழைத்த மறுகணமே விரைந்து ஆடுகளம் ஒன்றிற்கு வருமாறு கேட்டுக்கொள்கிறோம். களம் ஒன்றில் ஹலோ சார், அந்த செகண்ட் கோர்ட்ல அம்பேர் மைக்கில் சொல்லுவாங்க, அம்பேர் சொல்லுங்க, சவுண்ட் ஸ்கோர்ல பேர் மைக்கில் சொல்லுவாங்க. களம் ஒன்றில் ஆட இருக்கும் அணியான தெலுங்குபாளையம், அதனை எதிர்த்து ஆட இருக்கும் அணியான தேக்கம்பட்டி. நான் ஃபர்ஸ்ட் ஹாஃப் முடிச்சுனா டீமை தயார் நிலை வச்சுக்கோங்க. களம் ஒன்றில் அணி எண்ணிக்கை குறிச்சி அணியின் எண்ணிக்கை 14, கடாரபாளையம் அணியின் எண்ணிக்கை 7. என்ன చెప్పే మాటతో వింటావా ఆయన కత్తికి ఉంది అప్లై ఉంది யாருக்கு பேசுவா பேர் ரைடு சீட்டு வாங்க பேர் வந்துருக்காங்க உங்ககிட்ட கொடுக்கணும். யாரும் பேச மாட்டாங்க சரிங்களா? நீங்களும் பேசுறீங்களா? Super tackle 2 points. Right tackle da wide da சொல்றேன். டா கடமீரல்ல களம் ஒன்றில் காலமரல்ல பாத்தீங்க அப்படின்னா
ஆடுகளம் ஒன்றில் இதனைத் தொடர்ந்து தெலுங்குபாளையம் தேக்கம்பட்டி அணியினை விரைந்து ஆடுகளம் அழைத்து வருமாறு கேட்டுக்கொள்கிறோம். ஆடுகளம் ஒன்றில் பொன்ராஜ் மகன் சின்ராஜ் மகன் கேசவராஜ் எங்கிருந்தாலும் விளையாடுகளும் டபுள் விளையாட்டு வீரர்கள் அனைவரும் கவனத்திற்கு நடுவர் தீர்ப்பே இறுதியானது. ஆடுகளம் ஒன்றில் களம் ஒன்றில் குறிச்சி அணியின் எண்ணிக்கை 15, கண்ணம்பாளையம் 12. கடைசி 4 நிமிடம். ஆடுகளம் ஒன்றில் இரு அணி தலைவர்களின் கவனத்திற்கு களம் ஒன்றில் குறிச்சி அணியின் எண்ணிக்கை 17, கண்ணாரம்பாளையம் அணியின் எண்ணிக்கை 12. அடுத்ததாக ஆடுகளம் அணிகள் தெலுங்குபாளையம் தேக்கம்பட்டி ஆடுகளம் ஒன்றில் தயார் நிலையில் இருக்குமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறது. கடைசி மாலை வேட்டையாடுவர் காட்டுப்புலி அநாயகர். கடைசி 3 நிமிடம். ஆடுகளம் ஒன்றில் தெலுங்குபாளையம் தேக்கம்பட்டி மேட்ச் முடிய போகுங்க. கூப்பிட்டு உடனே வாங்க.
ஆவல் மணி கேட்டு கட்டிக்கிறேன். டபுள் டபுள் முக்கிய எத்தனை நாள் போன தீபாவளிக்கு கொடுத்துருவாங்க. ஆடகமனில் கடைசி 2 நிமிட ஆட்டம். சிவராஜ் மகன் சிவராஜ் மகன் கேப்டன். சூடா காலேஜ் 13 வெற்றிகள். இளஞ்சிகம் பொன்ராஜ் மகன் சின்ராஜ் மகன் கேசவன். பொன்ராஜ் மகன் சின்ராஜ் கேசவன். டபுள் டியவான் ட்ரிபிள் கொச்சி கேசவன். ஆடகமனில் கடைசி 1 நிமிட ஆட்டம். களம் ஒன்றில் அடுத்து ஆடக்கூடிய அணிகளான தெலுங்குபாளையம் எஸ்எஸ் தேக்கம்பட்டி அணியினர் விரைந்து அழைத்த மறுகணமே விரைந்து ஆடுகளம் வருமாறு கேட்டுக்கொள்கிறோம். களம் ஒன்றில் அடுத்து விளையாடக்கூடிய அணிகளான தேக்கம்பட்டி எஸ்எஸ் தெலுங்குபாளையம் அழைத்த மறுகணமே விரைந்து ஆடுகளம் வருமாறு கேட்டுக்கொள்கிறோம். பொன்ராஜ் வெர்சஸ் சின்ராஜ் வெர்சஸ் கொச்சி. ட்ரபிள் வெர்சஸ் ட்ரிபிள் காடுகளும் 5 மேலும் ஒரு வெற்றி புள்ளி. டபுள் வர ட்ரிபிள். ஆடுகளம் மேட்ச் முடிஞ்சுனா கொஞ்சம் சீக்கிரமா வாங்க. தெலுங்குபாளையம் தேக்கம்பட்டி கொஞ்சம் சீக்கிரமா வாங்க. டைம் இல்லைங்கண்ணா. ஆடுகளம் ஒன்றில் தெலுங்குபாளையம் எஸ்எஸ் தேக்கம்பட்டி விரைந்து ஆடுகளம் ஒன்றிற்கு வருமாறு கேட்டுக்கொள்கிறோம். ஆனா இறுதிக்கு அப்பாற்பட்ட அழைப்பு கொஞ்சம் சீக்கிரம் வாங்கினா காலதாமதம் கருதி விரைந்து ஆடுகளம் ஒன்றிற்கு வருமாறு கேட்டுக்கொள்கிறோம். அடுத்து ஆடுகளம் 5 விளையாடக்கூடிய கொச்சி டபுள் வெர்சஸ் ட்ரிபிள். லக்ஸலா வந்து கட்டிட்டு போகாதீங்கண்ணா. அது வந்து விளம்பரத்துக்கு வச்சிருக்காங்கண்ணா. யார் எடுத்துருங்க கொண்டு வந்து கொடுத்துருங்கண்ணா. யாரு வீட்டுக்கு 6 ரூபாய் வேணாலும் நம்ம பழைய மார்க்கெட் போனா கிடைக்கணும். ஆடுகளம் 5 கொச்சி டபுள் வெர்சஸ் ட்ரிபிள் விளையாடும் என்பதை மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம். டபுள் வெர்சஸ் ட்ரிபிள் கொச்சி வாரியர்ஸ். ஆடுகளம் 1 கொச்சி தெலுங்குபாளையம் தேக்கம்பட்டி சீக்கிரமாக தேக்கம்பட்டி கொஞ்சம் சீக்கிரம் வாங்கினாங்க. ஆடுகளம் 1 தெலுங்குபாளையம் அணி வந்துவிட்ட காரணத்தினால் தேக்கம்பட்டி அணியினர் விரைந்து ஆடுகளம் 1 வருமாறு கேட்கொள்ளும். ஆனா கொஞ்சம் சீக்கிரம் வாங்கினா
அரை மணி நேரமா கூப்பிட்டுருக்கோம், கொஞ்சம் சீக்கிரம் வாங்க. கோவையிலே மைசூர் அணிகளும் ஒன்றில் அடுத்து விளையாடக்கூடிய அணிகளான சேலம் அணியினரும் ಏನ್ ಬೇಕು ಇಲ್ಲಿ ನೋಡಿ. ஆடுகளம் 2 கடைசி ஒரு இடம். தேர்தலை தேக்கப்படி கொஞ்சம் சீக்கிரம் வாங்கலாம். அரவிந்த் மேல் பேசி வாங்கலாம். கொஞ்சம் டைம் இல்லைங்கண்ணா, கொஞ்சம் சப்போர்ட் மட்டும் பண்ணி கொடுக்கணும். மணி ரெண்டாச்சு. தேக்கப்பட்டி கொஞ்சம் சீக்கிரமா விரைந்து வாங்கணும். தேக்கப்படி வந்துட்டீங்கன்னா ஆரம்பிச்சிடலாண்ணா. சப்போர்ட் மட்டும் பண்ணி கொடுக்கணும். நீங்க வந்து மேட்ச் ஆடி முடிச்சீங்கன்னா அந்த செமி ஆரம்பிச்சு ஃபைனல் ஆரம்பிச்சு எல்லாரும் வீட்டுக்கு போய் பட்டு தூங்கிடலாம். நாளைக்கு மேட்ச் இருக்குங்க எங்களுக்கு. பர்மிஷன் இல்லைன்னா டுடே ஆனா ஆடுகளம் ஒன்றில் அடுத்து விளையாடக்கூடிய அணிகளான சேலம் அணியினரும் அதனை எதிர்த்து குறிச்சி அணியினர் முதல் அரையிறுதி போட்டிக்கு அழைத்த மறுகணமே வருமாறு கேட்டுக்கொள்கிறோம். முதல் அரையிறுதி போட்டி குறிச்சி வெர்சஸ் சேலம். தேக்கப்பட்டி கொஞ்சம் வாங்கலாம், டைம் ஆயிட்டு இருக்கலாம். ஒரு 10 நிமிஷம் வெயிட் பண்ணி க்ளீன் பண்ணிடுவோம். களத்தில் ஸ்பேனல் தெரிஞ்சு